இங்கு வந்திருக்கும் பிள்ளைகளுக்கும் இங்கு வந்திருக்கும் தந்தையருக்கும் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் உங்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். சார், இப்போ வந்து எல்லாருமே கவர்மெண்ட் வேலையை எதிர்பார்த்தே காத்திருக்கிறாங்க. அந்த காத்திருக்கிறத விட என் பையனை வந்து என்னுடைய தகுதிக்கு நான் 8ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் படிக்க வச்சேன். அவன் 2 பேருக்கு வேலை கொடுத்துருக்கான். இன்னொரு பையனே நான் 8ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் படிக்க வச்சேன். அவன் 2 பேருக்கு வேலை கொடுத்துருக்கான். அவன் ஜிஎஸ்டி கட்டிகிட்டு இருக்கான். இப்போவும் ஜிஎஸ்டி கட்டிக்கிட்டு இப்பவும் ஜிஎஸ்டி கட்டியிருக்கான் சார். இந்த சபையில் இப்போ இருக்கிறவங்க யாராவது ஜிஎஸ்டி கட்டுறீங்களா? நான் கட்டுறேன் சார். நீங்கள் கட்டுறீங்க. மற்றவங்கள சார்? நானே 8ஆம் கிளாஸ் பாஸ் சார். ஜிஎஸ்டி பையன், சின்ன பையன் சார். அதே மாதிரி 25 லட்சம் ரூபாய்க்கு வீடு கட்டியிருக்கான் சார். கவர்மெண்ட் வேலையை வச்சு இல்லை, அவனுடைய சொந்த உழைப்பை வச்சு 25 லட்சம் ரூபாய் வீட்டை கட்டியிருக்கான். 13 லட்சம் ரூபாய்க்கு செல்லு கடை வச்சுருக்கான். எங்கள் ஊர் ஆவடையானூர், தென்காசி மாவட்டம். எங்கள் ஊர் ஆவடையானூரில் 13 லட்சம் ரூபாய்க்கு செல்லு கடை வச்சுருக்கான். அடுத்தால ரியல் எஸ்டேட்டும் பண்ணுறான். அவனுக்கு வருமானம் நிறையா வந்துக்கிட்டு இருக்கு. ஜிஎஸ்டியும் கட்டுறான். அதுக்காக கவர்மெண்ட் வேலையில் போய் தான் நம்ம சம்பாதிக்கின்றதெல்லாம் ஒன்றுமே கிடையாது சார். நமக்கு இந்த வேலை செய்யணும் ஒரு ஆர்வம் இருந்தால் நம்ம தன்னாலே சம்பாதிக்கலாம். இன்னும் ஒரு பையன் 2 லாரி வச்சுருக்கான். அவன் 4 பேருக்கு வேலை கொடுத்துருக்கான். எங்கள் பையனே படிப்பு இல்லாதவங்க தான், 2 பேருமே படிப்பு இல்லை. இன்னும் ஒரு பையன் படிச்சிருக்கான், டிப்ளமோ படிச்சிருக்கான். அவன் மகேந்திரா ஃபைனான்ஸில் வேலை செய்கிறான். படித்த பையன் வேலை செய்கிறான், படிக்காத பையன் 2 பேர், 4 பேர் 4 2 6 பேருக்கு வேலை கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து கவர்மெண்ட் வேலை தான் வேணும்னு சொல்லி என்கிட்ட பிடிவாதம் பண்ணலை. இப்பவும் நான் என் பிள்ளைகளை வந்து நான் இதுவரை எந்த விதமான கண்டிஷன் நான் பண்ணதே கிடையாது சார். இந்த பக்கம் இருந்து நல்ல வேலை என்னை காப்பாற்றினீங்க. வந்ததுலேருந்து அரசாங்க வேலைன்ட்டு நானே ஓடி போய் ஒரு ஜியோ பாஸ் பண்ணி இவங்களுக்கு அரசாங்க வேலை கொடுத்தே ஆகணும் போல இருக்கு மனநிலைக்கு தள்ளிட்டார் அவர் பேசி. நீங்கள் ஒரு நம்பிக்கையை வச்சுருக்கீங்க. நான் என் பிள்ளையை 8வது தான் படிக்க வச்சுருக்கேன். ஆனாலும் இன்றைக்கி சொந்தமாக காலில் நிற்கிறாப்புல வீடு வாங்கி சந்தோஷமாக இருக்காருன்னு சொல்கிறீங்க இல்லையா? அதுதான் நான் சொல்கிறேன். அதாவது படிக்க வச்ச பையன் வேலை செய்கிறான். மகேந்திரா ஃபைனான்ஸில் படிக்க வச்ச பையன் வேலை செய்கிறான். படிக்க வைக்காத 2 பிள்ளைங்கள் 4 பேருக்கு வேலை கொடுத்துருக்காங்க. அதுக்கு தான் நான் சொல்ல வரேன். அதுக்காக நம்ம எல்லாருமே அரசாங்கத்து வேலையை நம்பி இருந்தால் அரசாங்கம் என்ன சார் பண்ணோம்? அரசாங்கம் எத்தனை பேருக்கு வேலை கொடுக்கும்? படிக்கிறது வந்து நம்ம கௌரவத்தை வளர்த்துக்கிட்டு தான் நம்ம படிக்கணும், நம்ம அறிவை வளர்த்துக்கணும். அதுக்கு தான் நம்ம படிக்கிறோம். அரசாங்க வேலை கண்டிப்பாக கிடைச்சே ஆகணுன்ற எண்ணத்திலே நம்ம படிச்சுக்கிட்டு நம்மளுடைய வயசை வீணாக்கக்கூடாது. சரியா சார்? ரொம்ப அழகாக சொன்னீங்க சார். அதாவது ரொம்ப அழகாக சொல்லிட்டார் அவர். படித்த பிள்ளைகள் அறிவை வளைத்து கொள்ளதானே தவிர நம்ம அதை தான் செய்யணும் அப்படிங்கிறத நிர்பந்திக்கக்கூடாதுங்கிறத ஒரு அப்பாவாக நீங்கள் ரொம்ப அழகாக சொன்னீங்க சார். எல்லா பிள்ளைகளுக்கும் நான் என்ன அறிவுரை சொல்லணும்னா, உங்கள் டைமை வேஸ்ட் ஆக்காதீங்க. இருக்கிற வேலையில் அப்பா செய்த விவசாயத்தை பார்க்கலாம், அப்பா செய்த கடையை நம்ம எடுத்து நடத்தலாம், அப்பா செய்த தொழில் நம்ம திரும்ப அதே செய்யலாம். அது கிடைக்கும்போது நமக்கு அரசாங்க வேலை கிடைக்கணும், நமக்கு விதி இருந்தால் கண்டிப்பாக அந்த வேலை கிடைக்கும். யார் தடுத்தாலும் நிற்காது. அரசாங்க வேலை, என்னுடைய பிள்ளை அரசாங்கத்து வேலை செய்யணும்னு விதி இருந்தால் அந்த வேலை, அரசு வேலை கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அந்த அரசாங்கத்து வேலை நம்பி உங்களுடைய எதிர்காலத்தை நீங்கள் வீணாக ஆக்கிறாதீங்க சார். இதை வந்து அங்கே சொல்ல தேவையில்லை சார், நம்ம அப்பாக்களுக்கு தான் சொல்லணும். அவங்க கனவை எப்படி வச்சுக்கணும், அப்பாவுக்கு அவங்களுக்கு தான் சொல்லணும். நீங்கள் அப்பாவை நான் வணங்கி கேட்டுக்கிறேன். எந்த பிள்ளைகள் நீங்கள் அரசாங்க வேலைக்கு தான் போகணும்னு சொல்லி வலுக்கட்டாயம் பிடிச்சி வளர்க்காதீங்க. பிள்ளைகள் வந்து இப்போ வந்து இருக்க பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம அறிவுரை சொல்ல வேண்டிய தேவையே கிடையாது. காரணம் என்னன்னு கேட்டால் பிள்ளைங்க எல்லாருமே தெளிவாக இருக்கிறாங்க. பிள்ளைங்க நம்மளை விட தெளிவாக இருக்கிறாங்க. ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி சார். நீங்கள் சொல்லுங்கள் சார். எங்கள் பையன் பார்ட் டைம் டியூட்டிக்கு போகிறான்னு சொன்னார். எங்கள்கிட்ட எல்லாமே இருக்குது. சைக்கிள், எலக்ட்ரிக்கல், ஆர்டர்ஸ், ஆட்டோ ஸ்பேர்ஸ், பிளாஸ்டிக்கு, செப்பல் முதல் கொண்டு வச்சுருக்கேன் சார். அதில் வந்து அவர் ட்ரைனிங் எடுத்தாலே பெரிய ஆள் ஆகிடலாம். அதனால் இப்போ படிக்கிறது இந்த 3 வருஷமும் கரெக்டாக படித்து முன்னுக்கு வந்து நம்ம தொழிலை கற்றுக்கிட்டாலே எந்த வகையில் வேணாலும் பெரிய டெவலப்புக்கு போகலாம். அவரால் முடிஞ்சால் ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கில் கூட பிஸ்னஸ் பண்ணலாம். அவர் அந்தளவுக்கு வளர்ந்தாலே போகும் சார். சார், இப்போ அவர் வந்துட்டு ஒரு கடையோட ஓனர் சார். இப்போ நான் அவர் பையன் இருக்கிறனால நான் வந்து ஒரு சேஃபர் ஜோனில் இருக்கேன். நான் ஏன் போயிட்டு இறங்கி போய் நான் ஒர்க் பண்ணணும்? ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. அப்போ அந்த இடத்துல வந்துட்டு எனக்கு எதுவுமே கற்றுக்க முடியல. எனக்கு வந்துட்டு இப்போ எங்கள் அப்பா வாராக இருக்கார், அவர் காசு தராரு, நான் கல்லாப்பட்டில் வந்து போடணுன்றேன். அப்படிங்கிற ஒரு சேஃபர் ஜோனில் நான் எனக்குள்ளேயே போயிட்டேன். அது எப்போ நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன்னா அப்போ நான் ஒரு ஸ்டெப் எடுக்கணும்ல சார். அப்போ எங்கள் கடைக்குள்ளே போனால் நான் அதை பண்ணவே முடியல. ஒரு மாதிரி தயக்கமாகவே இருக்குது. இப்போ நான் வெளியே போயிட்டேன். ஒரு நிமிஷம் அப்படி நினைக்காதீங்க. நான் வந்து கொத்தனார், என் பையன் இன்ஜினியராக எடுத்த மாதிரி உட்காந்துருக்கேன். நான் கரனை எடுத்து வேலை பார்க்கும்போது அவன் கல் எடுத்து கொடுப்பேன். நான் எனக்கே ரொம்ப அழகையாக இருக்குது. தம்பி போய் நிழலில் நின்றுப்பா, வெயிலுப்பா, நான் கஷ்டம் என்னையோட முடியட்டும், உன் கஷ்டம் நீ ஏப்பா படிச்சப்பில் வேலை செய்கிற. இல்லை அவர் சொல்கிறது வேற. அவர் அந்த பையன் சொல்கிறது வேற. அவர் உதவி செய்ய மாட்டேன்னு சொல்லலை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அப்பா நிழல்ல இருந்து நான் இன்னும் சோம்பேறியாக விரும்பவில்லை. அப்பா எப்படி கஷ்டப்பட்டு சின்னதாக வந்தாரோ உங்களுக்கு கஷ்ட நஷ்டம் தெரியும்.
அதே கஷ்ட நஷ்டம் நான் தெரிஞ்சுக்கிட்டு நான் திரும்ப கடைக்கு வரேங்கிறான். இது நீங்கள் எனக்கு தெரிஞ்ச தம்பிக்கு அந்த ஊர்னு ஒரு படம் இருக்குது, ரஜினி படம் ஒன்று இருக்குது. இல்லை சார், அது தப்பு. நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா பணக்காரு, நீ முதல்ல கஷ்டத்தை போய் புரிஞ்சுக்கிட்டு வான்னு வெளியில் அனுப்பிச்சிடுவாங்க. அப்போல்லாம் என்ன பணம் வச்சிருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நீ பணம் சம்பாதிக்கிறது முக்கியம் இல்லைடா, சம்பாதிச்ச பணத்தை பாதுகாக்கிறதுக்கே பெரிய புத்திசாலித்தனம் வேணும்னு ஒன்று இருக்கு இல்லையா? உங்கள் பையன் இந்த வயசுலேயே நான் வெளியில் போய் அதை கற்றுக்கிட்டு வரேன்னு சொல்கிறாரு இல்லையா? அது ஏன் உங்கள் நிழலில் இருக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க? நான் நிழலில் இருக்கணும்னு சொல்ல சார். நான் அவர் கஷ்டப்பட்டாரு சார், நான் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. அது ஏன் நான் கஷ்டப்படுறேன், நான் விழுந்து திருப்பி ஏந்திரிக்கிறேன். ஒரு 10,000 ரூபா போனால் பரவாயில்ல, திருப்பி எங்கள் அப்பா எனக்கு காசு தர மட்டும் சொன்ன போகிறாரு. நான் விழுந்து திருப்பி ஏந்திரிக்கிறேன். ஐ கேன் டூ இட் மை செல்ஃப்ல. நான் விழுந்து நானே எந்திரிக்கிறேன் நான் தன்னம்பிக்கையோட. அது இந்த படிப்பை முடிச்சுட்டு நீ செய்யன்னு சொல்கிறேன் சார், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ தான் ஃபஸ்ட் இயர் போகிறாரு, இப்போவே படிச்சுக்கிட்டே பார்ட் டைம் தானே பண்ணுறேங்கிறான் சார். ஒன்று நிறைய பிள்ளைங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய கலாச்சாரம் என்னென்னா, நீங்கள் ஒரு 16 வயசுக்கு ஆனதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையை அவங்களே தீர்மானிச்சுக்கணும். நீங்கள் பார்ட் டைம் போய் தான் நீங்கள் படிக்கணும். எல்லாத்துக்கும் பேரண்ட்ஸ் செய்யவே மாட்டாங்க. நம்ம இந்திய கலாச்சாரத்தில், குறிப்பாக தமிழ்நாட்டு கலாச்சாரத்தில், நம்ம பேரன் பேத்தி எடுத்து அப்புறமா அவனுக்கு ஒரு வீடு வாங்கணும் எது கஷ்டம்னாலும் அப்பா தான் செய்வாங்க. நீங்கள் 16 வயசு ஆனதுக்கப்புறம் உன் தேவையை நீ பார்த்துக்க, நீ போய் பார்ட் டைம் போய் படுத்துக்க. உனக்கு யூனிவர்சிட்டி ஃபீஸ் கட்டணுமா பண்ணு, நீ லோன் எடுத்து கட்டிட்டு நீயே கட்டிக்க. நீங்கள் சுயமாக பிள்ளைகளை நீங்கள் வாழ விடுவாமல் ஒரு இடத்துக்கு அதுக்கு தயார்படுத்துங்க. அப்போ தான் நீங்கள் கட்டி வச்ச எம்பையரையே அவங்க பாதுகாக்க முடியும். இல்லை நான் என்ன கேட்குறேன், யாருக்கோ எங்கேயோ டிச் அடிச்சிருக்கு, யாரோ ட்ரைனேஜ் வாட்டர் வரல, யார் வீட்லேயோ தண்ணி இல்லை, யார் வீட்டு பையனோ அடிபட்டிருக்கு, உதவி பண்ண போகிறீங்க. உங்கள் பையன் உங்களோட பாசம் எங்கள் அப்பாவோட நானும் கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசணுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா? இது என்னன்னா, அந்த ஊராம்பிள்ளையை ஊட்டி விழுத்தா தாம்புள்ள தானா வளர்ந்துன்னு உட்காந்து சொல்லுவாங்க. அது நிறைய வீடுகளில் அது வழியாக தான் இருக்குன்னு சொல்கிறேன். நம்ம ஊரை பார்த்துக்கிறோம், ஆனால் வீடை பார்க்கும்போது அவர் பையனுக்கு யாரோ ஒரு பையனுக்கு நம்ம ஒரு ரெக்கமெண்டேஷன் வேணுமா போய் ஸ்கூலில் வாங்கி நிற்போம். ஆனால் அதே உங்கள் பையனுக்கான ஒரு தேவைன்னு வரும்போது எங்கள் அப்பா எதையும் எதிர்பார்க்கல. ஃப்ரெண்டாக என் கூட ஒரு 10 நிமிஷம் பேசுறாரு. அதை மிஸ் பண்ணுறேன், உண்மையிலே மிஸ் பண்ணுறேன். இல்லை சார், பெருசாக இல்லை இந்த இடத்துல இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னதுனால அடுத்து மாற்றமாக என்ன செய்ய விரும்புறீங்க? இனி நான் கரெக்டாக நடப்பேன் சார், நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவேன் சார். என்ன சமாதானமாக அவருக்கு சொல்ல விரும்புறீங்க? நான் இவ்வளோ நாள் நான் மிஸ் பண்ணிட்டேன், இனி நான் கரெக்டாக நான் நடப்பேன்றது நான் உறுதியாக சொல்கிறேன் சார் இப்போ சபையில். இல்லை சார், இப்போது எப்படி சொல்கிறதுனா, இன்னும் லோவராக சொல்லணும்னா, நான் என் அப்பாவை எப்போ கடைசியாக டச் பண்ணன்னு கூட எனக்கு தெரியாது. சரிங்களா, பேசுறது விடுங்க, கை பிடிச்சது கூட எனக்கு, கை கொடுத்தது பர்த்டேக்கு எதுவுமே எனக்கு எப்போன்னு கூட தெரியாது. அவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கும். ஒரு ஸ்ட்ரேஞ்சர் பார்க்குற ஒரு தேர்ட் பர்சன் பார்க்குற மாதிரி தான், அப்படி தான் பார்த்துட்டு இருக்கோம். கண்டி ஒரு அப்பாவா எல்லா நீட்ஸ் எல்லாம் பண்ணுறாரு, எது தேவையோ அதுக்கு தேவைக்கு அப்பாற்பட்டு எல்லாமே பண்ணுறாரு. பட் ஒரு எமோஷ்னல் சப்போர்ட்னு ஒன்று இருக்குல்ல, அது அப்பாவால் தான் கொடுக்க முடியும், வேறு யாராலையும் கொடுக்க முடியாது. இப்போ நீடுன்றது நான் வளைச்சி கூட நான் வாங்கிக்கலாம். பட் என்னோட அப்பாவோட எமோஷ்னல் சப்போர்ட், அப்பாவோட பாசம் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது இன்கம்ப்ளீட்டாக இருக்கும் போது நான் எங்கே போய் கேட்க முடியும்? இந்த மேடம் எனக்கு ஒரு பாடமாக இருக்கும் சார். தேங்க்யூ சார். இந்த மேடம் எனக்கு ஒரு பாடமாக இருக்கும். இந்த மேடம் உங்களுக்கு ஒரு பாரமாக இருக்கும். பாடமாக இருக்கு, அவர் மனசு இப்போ பாரமாக இருக்கு. அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? இனி ஒரு காலம் கேட்டால் நடந்துப்பேன் சார். இல்லை கண்டிப்பாக சார். நீங்கள் இன்னும் அவர் சொன்னதை புரிஞ்சுங்க. அவர் நுட்பமாக ஒன்று சொன்னீங்களா, நான் எங்கள் அப்பாவை தொட்டு பார்த்து கூட பல நாட்கள் பல மாதங்கள் ஆயிடுச்சுங்கிறார் இல்லையா? ஒரே வீட்டில் தான் இருக்கோம். புரியுங்களா? உங்கள் பையனுக்கு போய் ஒரு ஹக் கொடுங்க. ஆமாம். அதாவது இந்த வாரம் நாம் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய தலைப்பு, என் அப்பா எனக்கு ரோல் மாடல் இல்லை என்று சொல்லும் பிள்ளைகள் வெர்சஸ் அவர்களின் அப்பாக்கள். ஆனால் இறுதியாக ஒரு நெகிழ்ச்சியான ஒரு தருணமாக தான் இந்த தருணம் இருக்குது. என்னதான் அப்பா என் ரோல் மாடல் இல்லை அப்படின்னு சொன்னால் கூட பிள்ளைகள் ஆழ் மனதில் தங்கள் அப்பாவை தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எனக்கு 1000 விஷயம் எங்கள் அப்பாட்ட பிடிக்காமல் இருக்கலாம், ஆனால் எங்கள் அப்பா போல் வருமா? எங்கள் அப்பாவை நான் எங்கேயும் விட்டு கொடுக்க மாட்டேன், நான் எங்கள் அப்பா மாதிரி இல்லாமல் அவர்கிட்ட இருந்த நல்லதை எடுத்துக்கிறேன், கெட்டதை விட்டுறேங்கிற நிறைய பிள்ளைகள் இன்றைக்கி நம்ம இங்கே அழகாக பார்க்க முடிஞ்சுது. எனக்கு இந்த பக்கம் நிறைய பிள்ளைகளிடையே என்ன அதாவது ஒரு அழகான விஷயம் என்ன பார்க்க முடிஞ்சதுன்னா, பிள்ளைகள் அவர்கள் மீது வைத்த நம்பிக்கையை விட தங்கள் அப்பாக்கள் மீது வைத்த நம்பிக்கை மிக அழகாக இருந்தது. அதாவது அவர் சொன்னால் நான் அதை செய்வேன், எனக்கு அவர் விருப்பப்பட்டார் நான் ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு போகணுன்னா நான் அதுக்காக நான் அந்த வேலையை செய்கிறேன், எங்கள் அப்பாவுக்கு இதை பிடிக்கும் அதுக்காக செய்கிறேன், எங்கள் அப்பா என்னை டிஸ்கரேஜ் பண்ணால் கூட அது எனக்கு நல்லதுக்கு தான் பண்ணுறாருன்னு நினச்சி நான் தவறான வழிக்கு போக மாட்டேன், நான் ஒரு சரியான நோக்கத்தோடு தான் இலக்கோடு என் பயணிப்பேன்னு சொன்ன தம்பியாக இருக்கட்டும். இங்கே அநேகம் பேர் எல்லாருமே ரொம்ப அழகாக அவர்களுடைய எண்ணங்களை வெளிப்படுத்தினாங்க. அதாவது எந்த நேரத்திலையுமே அப்பாக்கள் பெரும்பாலான நேரத்தில் தன் பிள்ளைகளை தவறாக வழிநடத்துவதே இல்லை.
அவங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு பயம்தான், பிள்ளைங்க வாழ்க்கை எப்படியாவது கெட்டு போயிடக்கூடாதுல்ல, நான் என் பிள்ளை வாழ்க்கை எங்கேயும் கெட்டு போயிடக்கூடாதுங்கிற அந்த சின்ன பயம் முன்னெச்சரிக்கும் தான் அவங்களுடைய இந்த உங்களுக்கு வைக்கக்கூடிய ஸ்ட்ரிக்ட்னஸ் கண்டிஷன் இது எல்லாத்துக்குமே காரணம். அதாவது என் வாழ்க்கையில் நடந்த கசப்பான அனுபவம் மாதிரி என்னுடைய பிள்ளை வாழ்க்கையில் நடந்திருக்கக்கூடாது அக்கறையும் அந்த தேவையும் தான் இது எல்லாத்துக்குமான காரணம்ங்கிறத அவங்களுக்கு புரிய வச்சுட்டிங்கன்னா இந்த பிரச்சனை இல்லை. அந்த புரிய வைக்கிறதுல இருக்கக்கூடிய சிரமங்கள் தான் அது ஒரு இடத்துல விரிசலாக மாறுகிறது. ஏன்னா நான் சொன்ன 2 விஷயங்கள் உளவியலாகவே இது சொல்லப்படுகிற ஒரு ஸ்டாட்டிக்ஸ் ரிப்போர்ட்டாக தான் சொல்கிறாங்க. சைக்கலாஜிக்கலாக ஒரு வீட்டில் 2 ஆண்களாக வளர்ந்த பின், அப்பாவாக இருக்கலாம் உங்கள் பிள்ளையாக இருக்கலாம், ஆண்களாக வளர்ந்து எடுத்த பின் நம்ம ஒரு ஆண்களுடைய மனநிலை சிந்திக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, தான் தான் இந்த வீட்டை லீட் பண்ணணும், தான் தான் முடிவெடுக்கணும், தான் மட்டும்தான் இந்த சமூகத்தை ஒரு இடத்துக்கு கையாளணும், ஒரு இடத்துல நடந்து சொல்லணுங்கிற ஒரு ஸ்டாட்டிக்ஸ் ஃபீடப் இருக்குது, ஜெனட்டிக்கலாகவே இருக்குது. அதை வீட்டை யார் கைப்படுத்துறது? வேட்டையாடிட்டு வந்தவன் வீட்டை கைப்பற்றினா, வீட்டை வந்தவன் நாட்டையும் நம்ம ஒரு இடத்துக்கு ஆள்றதுக்கு வந்தோம். இப்போ தான் பெண்களுக்கான அந்த சம உரிமை கொடுக்கும்போது 2 ஆண்களாக வீட்டில் உருவானதுக்கு அப்புறமாக அந்த மோதல் ஏன் வருதுன்னா, நானும் ஒரு லீடர், நீங்களும் ஒரு லீடர், நீங்கள் சொல்லி நான் ஏன் கேட்கணும், எனக்கும் அந்த பக்குவம் வந்துருச்சுன்னு நினைக்கிற தருணத்தில் தான் இந்த பிரச்சனையே சார். ஆனால் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும், நீங்கள் எதிர்த்து நிற்பது உங்கள் அப்பாக்கள் என்பதை தாண்டி உங்களை வளர்த்ததே அவங்க தான், உங்களுக்கு செஞ்சதே அவங்க தாங்கும்போது அந்த நன்றி உணர்வுங்கிறத தாண்டி அவங்க உங்கள் மேலே வச்சிருக்க அக்கறைன்னு பார்த்து, நன்றி கூட விட்டுருங்க, அவங்க உங்கள் மீது வைத்திருக்கக்கூடிய அக்கறை மட்டும்தான் இது எல்லாத்துக்கும் காரணம். அதாவது அந்த அக்கறை தான், நான் செஞ்ச தவறை என் பிள்ளை செஞ்சிடக்கூடாது, நான் குடிக்கிறேன்னா என் பிள்ளை குடிக்கக்கூடாது, நான் தப்பாக செய்கிறேன்னா என் பிள்ளை தப்பாக வலிக்கும், நான் பிஸ்னஸ் லாஸ் ஆகிட்டேன் படக்கூடாது, பிஸ்னஸ் லாஸ் ஆகிட்டேன் அதனால் நீ பண்ணிடக்கூடாதுன்னு எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல வழித்தடத்தை அமைத்து கொடுக்குற முயற்சியை தான் அவங்க ஒவ்வொருவரையும் செய்கிறாங்க. நிறைய நேரங்களில் வீடுகளில் நடக்கக்கூடிய இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அம்மாக்கள், அதாவது அம்மாக்கள் தங்களுடைய பெருமையை பிள்ளைகளிடம் பேசிக்கொண்டே இருப்பார். அம்மா உனக்கு என்ன செஞ்ச மாத்தியாடா, அம்மா உனக்கு என்ன வாங்கியிருக்க மாத்தியாடா, அம்மா உனக்கு எவ்வளோ பார்த்து செய்கிறேன், என்னெல்லாம் பின்னாடி பார்த்துக்கிறாங்க. ஆனால் பெரும்பாலான நேரங்களில் அப்பாக்கள் தங்கள் பிள்ளைகளிடம் இதை எதிர்பார்ப்பதே இல்லை. நீ இதை எனக்கு செஞ்சு காட்டினேன்னு சொல்கிறது கம்மியாக இருக்கும், பிற்காலத்தில் இதெல்லாம் எனக்கு செய்டான்னு கேட்பதும் ரொம்ப குறைவாக இருக்கும் நிறைய வீடுகளில். ஆனால் அம்மா அப்படி இருக்க மாட்டாங்க, டேய் உனக்கு பார்த்து செஞ்சுட்டு இருக்கேன் மாவனே, நான் சொல்கிறவளை தான் நீ கட்டணும், இப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள் நடக்கும். ஆனால் அப்பாக்கள் இந்த எதிர்பார்ப்புகள் கூட பிள்ளைகள் மீது வைப்பதில்லை. அப்படிப்பட்ட ஒரு அழகான உறவு தான் அப்பாவான உறவு. ஸோ இந்த உறவுகள் மேம்படணும் அப்படின்னா சிறிய புரிதல்கள் நடக்கணும். இந்த விரிசல்கள் வீட்டில் நடக்கக்கூடாதுன்னா நீங்களும் ஒரு முயற்சி எடுக்கணும். நீங்களும், ஏன்னா 2 கை தட்டினா தான் சத்தம். அது மாதிரி நீங்கள் எடுக்க வேண்டிய முயற்சி என்னன்னா, பிள்ளைகளிடம் தயவு செஞ்சு அவங்க சொல்கிறத கேளுங்க. நீங்கள் 50 வருஷம் அனுபவத்தை அவர்களிடம் திணிக்காதீர்கள், அவர்களிடம் எடுத்து சொல்லுங்கள், உங்கள் அனுபவத்தை திணிக்காதீங்க. அதே மாதிரி நீங்கள் செய்ய வேண்டிய என்ன விஷயம்னா, அவங்க சொல்கிறதுல இருக்கிற நல்லதை எடுத்துக்கிறது நீங்கள் தயங்காதீங்க. அது அப்பா சொன்னதுனால நான் செய்ய மாட்டேன்னு சொல்கிற இடம் இருக்குல்ல, அங்கே நீங்கள் தோக்குறீங்க. ஏன்னா தனி மனித ஒழுக்கத்தை நீங்கள் ஒரு இடத்துல நீங்கள் சரியாக கடைப்பிடிக்கல, அப்பா சொல்கிறாரு அதனால் செய்ய மாட்டேன்னு சொல்கிறது இருக்குல்ல, அது ஒரு இடத்துல உங்களை ஒரு இடத்துக்கு தோல்வியுள்ள மனிதனாக மாற்றி விடும். நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல அந்த பழக்கம் வந்துடும், நீங்கள் ஒரு இடத்துல உங்களுக்கு பொறுப்பு கொடுக்குறதுல இந்த பிரச்சனையாக மாறிடும். அதனால் இதையும் நீங்கள் ஒரு இடத்துல சரி கண்டுக்கணும். அதே நேரத்தில் அவங்க உங்களுக்கு வைக்கிற தடை இருக்குல்ல, ப்ரொஃபஷன் சார்ந்து நீங்கள் எடுக்கக்கூடிய தடைகள்னு ஒன்று ஏன் அவங்க வைக்கிறாங்கன்னா, இதை படித்தா இது ஆயிரலாம், இதை படித்து இது ஆயிரலாங்கிற ஒரு கணக்கு இங்கே இருக்குது. ஆனால் நீங்கள் எடுக்கக்கூடிய துறைகளில் இதை படித்தா இது ஆயிரலாமா, இது ஆகவே முடியாதா, வாய்ப்பு கொஸ்டினாக இருக்கும்போது அங்கே ஒரு பயம், அந்த பயத்துக்காக தான் அவங்க தடை போடுறாங்களே தவிர எதுங்களும். அதை புரிய வைக்கிறதுக்கான முயற்சி தான் எல்லாருமே அவங்களும் செய்கிறாங்க.